வணக்கம். மனிதனா பிறந்த நம்ப ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தப்பு பண்றோம். இந்த விலங்கெல்லாம் பாருங்க, சுதந்திரமா இருக்க வேண்டியது. ஆனா இன்னைக்கு அது எல்லாத்தையும் நம்ம கூண்டுல போட்டு அடைச்சு வச்சிருக்கோம். காரணம் அதுக்கு கேப்பார் இல்ல. அதுக்குன்னு வாதாடுறதுக்கு ஆள் இல்ல. சரி, இது எல்லாமே இப்படி இருக்கு. ஆனா அதுங்க எல்லாமே எவ்வளோ புத்திசாலித்தனமா நடக்குது பார்த்தீங்களா? நம்ப மனிதன விட ரொம்ப அறிவு அதுக்கு ஜாஸ்தியா இருக்கு. அது வேற கேப்பார் இல்ல. அதனால அப்படியே இருக்கு. யாரும் வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. அதனால அது கூண்டுல இருக்கு. சரி, ஓகே. இந்த மனித இனத்துல வந்து நாய்கள வந்து இப்போ தெரு நாய்கள வந்து கூண்டுல போட்டு அடைக்கணும். தெருவுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அரசாங்கம் ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. அத வந்து கரெக்ட்டா, தப்பா அப்படின்னு பார்க்க போனா, ஒரு விதத்துல பார்க்க போனா குழந்தைங்கள கடிச்சிடுது. அதனால வந்து நாய்ங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். கரெக்ட்டு. அதே அதே வந்து இன்னொரு விதத்துல பார்க்க போனா, நாய்கள் வந்து எவ்வளோ பாசமா ஒரு குழந்தைங்கள வந்து காப்பாத்தும். ஏதோ ஒரு மிருகம் வந்துச்சுனாலும், நாய்கள் ஓடி வந்து காப்பாத்தும். எவ்வளோ ஆட்கள் கூட பாசமா பழகும். இந்த மாதிரியும் இருக்கு. சரி, ஓகே. நீங்க வந்து அது எந்த பார்வையில அவங்க பார்த்தாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு உயர் அதிகாரி கண்ல அது வந்து பட்டுருக்கலாம். அந்த நாய் கடிக்கிறது, குழந்தைய கடிக்கிறது. இல்ல அந்த உயர் அதிகாரிகளுடைய குழந்தைய நாய் கடிச்சிருக்கலாம். அதனால உடனே அவங்க ஸ்கீம போட்டுட்டாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அது கரெக்ட்டா தப்பான்றத அவங்களே பார்த்துக்கிட்டும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வினா, நாய்ங்களுக்கு வந்து அறிவில்ல. ஆனா குழந்தைய கடிக்கிறது தப்பு. ஓகேவா? அதே சமயம் அறிவுள்ள மனிதன், நம்மள மாரி மனிதர்கள் சின்ன குழந்தைங்களும் பார்க்காம, அந்த குழந்தைங்கள போயிட்டு வெறி பிடிச்ச நாய் மாரி பண்ணிடுறானுங்க. அது 1. ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு உயிர எடுக்குறானுங்க, கத்திய வச்சுக்கிட்டு. ஓகேவா? இன்னும் என்னென்ன தப்போ பண்றானுங்க மனிதர்கள். இப்ப அவனுங்களுக்கெல்லாம் யார் தண்டனை குடுக்குறது? ஏன் லைஃப் லாங் அவனுங்க வெளியவே வராத மாரி நீங்க போடலாமே ஸ்கீமு. ஒரு வாட்டி உள்ள போயிட்டு வந்தோனே திருந்தியா இருக்கானுங்க. திருந்துறவனுங்களுக்கு நீங்க வாய்ப்பு குடுக்கலாம். திருந்தாத ஜென்மங்கள் உள்ளவே இருந்துகிட்டு பல உயிர்கள் எடுத்துக்கிட்டே இருக்கானே. ஒரு உயிரு கொலை பண்ணி அவன் அதுல வந்து தெரியாம உள்ள போயிட்டு வந்தானா திருந்திருவான். அவன விட்டுடலாம். பல கேஸ்ல சம்மந்தப்பட்டவங்கள நீங்க எப்படி வெளிய விட்டுக்கிட்டே இருப்பீங்க? ஒரு நாய்க்கு இந்த அளவுக்கு பார்க்குறவங்க, மனிதனுக்கு எந்த அளவுக்கு நீங்க சட்டத்த கொண்டு வரணும்? இது எனக்கு ஒரு கேள்வியாவே இருக்கு. ஓகேவா? நாய்க்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல. மனிதனுக்கு கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல சொல்றதுக்கு.